குலதெய்வ வழிபாடு செய்ய அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகள் மிகவும் உகந்த நாட்களாகும். மாதந்தோறும் வரும் இந்த நாட்களில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வம்ச விருத்தி, தம்பதியினருக்கு இடையே ஒற்றுமை மற்றும் தடையில்லா சுபகாரியங்களுக்கு வழிவகுக்கும். குலதெய்வ வழிபாட்டிற்கான முக்கிய நாட்கள். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் விசேஷமானவை. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. சிறப்பு காலங்கள் மாசி மாத சிவராத்திரி, பங்குனி உத்திரம், ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் மற்றும் வைகாசி விசாகம் போன்ற விசேஷ நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் குல வழக்கம் மற்றும் முன்னோர்கள் வகுத்த மரபை பின்பற்றி சில கோயில்களில் அமாவாசையிலும் சிலவற்றில் பௌர்ணமியிலும் வழிபடலாம். வழிபாட்டு முறைகள். ஒவ்வொரு மாத பௌர்ணமியன்றும் வீட்டில் குலதெய்வத்தை நினைத்து மாவிளக்கு ஏற்றி வழிபடலாம். வருடத்திற்கு ஒருமுறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாழை இலையில் படையல் போட்டு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது அவசியம். வழிபாட்டிற்குப் பிறகு கோயிலிலேயே சமைத்து உண்பது குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும்.